உங்க ஃபோன்ல ஃபேஸ் அன்லாக் எப்படி ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம ஃபோட்டோ கேலரியில ஒரு நபரோட இமேஜஸை கரெக்டா குரூப் பண்ணுதே, அது எப்படி? இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் தான் டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பத்தி நிறைய பார்த்துருக்கோம். அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங் நியூமெரிக்கல் டேட்டாவோட தான் ஒர்க் ஆகும். ஆனா டீப் லேர்னிங் இமேஜஸ், வீடியோஸ் டேட்டா கூட லேர்ன் பண்ணிக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ஹியூமன் பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது நியூரல் நெட்வொர்க்ஸை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணது தான் டீப் லேர்னிங். அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ ஏஐ அதோட சப்செட் தான் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கோட சப்செட் தான் டீப் லேர்னிங். ஆனால் இந்த சப்செட் அப்படிங்கிறது இதோட அட்வான்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மெஷின் லேர்னிங் வந்து நியூமரிக்கல் டேட்டாவில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் டீப் லேர்னிங் நம்மளோட இமேஜஸ் டேட்டாவோடையும் ஒர்க் ஆகும். அப்போது இமேஜஸ்லேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிட்டு இமேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ வாய்ஸ் டேட்டா கூட இது ஒர்க் பண்ணும். ஸோ வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது அண்ட் லிப் மூவ்மெண்ட் சிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு ஏஐ அவதார்ஸ் வரைக்கும் இந்த டீப் லேர்னிங் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் பேக் எண்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் பற்றி குயிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சப்செட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், தென் டீப் லேர்னிங் அண்ட் நான் சொன்ன நியூரல் நெட்வொர்க் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று இன்புட் லேயர், தென் அவுட்புட் லேயர் அண்ட் இதுக்கு நடுவில் வந்து இந்த ப்ராசஸிங், இந்த லேர்னிங் இது எல்லாமே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயர்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு மனித மூளையில் ஒரு நியூரான் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் இருக்கோ அதே வடிவமைப்பில் தான் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸும் கிரியேட் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹிடன் லேயர்ஸ் வந்து 2 தான் இருக்கணும்னு இல்லை, எத்தனை ஹிடன் லேயர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒவ்வொரு லேயர்லையும் இந்த டேட்டாவை அதை லேர்ன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ரெகக்னேஷன் டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து பேசிக் ஃபீச்சரான எட்ஜஸ், பார்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறக்கும், நெக்ஸ்ட் லேயர்ஸ் வந்து ஷேப்ஸ், பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்னும் டீப்பர் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு, லைக் கார் இல்லை கேட், டாக் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அடுத்த லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லேயர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லேயரில் வந்து லோ லெவல் ஃபீச்சர்ஸ், அதாவது லைன்ஸு, எட்ஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம அல்காரிதம் லேர்ன் பண்ணிக்கும். அடுத்து மிட் லெவல் ஃபீச்சர்ஸான ஐஸ், நோஸ், இயர்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் லேர்ன் பண்ணப்படுது. ஓகே, சரி, ஏன் வந்து டீப் லேர்னிங் வந்து ஃபேமஸாக இருக்குது இல்லை பாப்புலராக இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோஷன். டேட்டா நிறைய க்ரியேட் பண்ணால் தான் டீப் லேர்னிங்க்கு வந்து நம்ம நிறைய டேட்டாவை ஃபீட் பண்ண முடியும். மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதாவது ஓவர் ஃபிட்டிங் சொல்லுவாங்க. லைக் நிறைய லேர்ன் பண்ணிடுச்சுனாலும் அது தப்பாக ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வந்து அதுக்கு டேட்டா ஃபீட் பண்ண தான் அது டேட்டாவை பற்றி இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ கம்ப்யூட்டேஷனல் பவர் இதுக்கு அதிகமாக தேவைப்படும், டேட்டா செட்டும் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். டீப் லேர்னிங் வந்து நிறையா ஜிபியூஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. மெஷின் லேர்னிங் வந்து நம்ம சிபியூ, அதாவது நம்ம நார்மல் சிபியூஸ் ப்ராசஸரை வச்சு ட்ரெயின் பண்ணிட முடியும். டீப் லேர்னிங்கோட பேசிக் கூட நம்ம சிபியூ வச்சு ட்ரெயின் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு ஜிபியூஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்காரிதம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எல்லாமே இந்த டீப் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸ் தான். ஸோ பாப்புலர் டீப் லேர்னிங் அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், லாங் ஷார்ட் டேர்ம் அண்ட் ஜெனரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க், கேன்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸ், இதுதான் வந்து இந்த ஜிபிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஸோ ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு வந்தது தான் இந்த ஜிபிடி. அண்ட் பேர்ட், பிஇஆர்டின்னு சொல்லுவோம், பேர்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ். இது எல்லாமே இந்த டீப் லேர்னிங்கோட வகையை சேர்ந்த அல்காரிதம்ஸ் தான். ஸோ இந்த டீப் லேர்னிங்கை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் நம்ம வந்து கட்டமைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டென்சார்ஃப்ளோ, கெராஸ், இல்லை அப்படின்னா பைடார்ச். டென்சார்ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு ப்ராடக்ட், பைடார்ச் அப்படிங்கிறது மெட்டாவோட ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஆஸ் அ பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈஸி தான். எதர் நீங்கள் டென்சார்ஃப்ளோ எடுத்துக்கலாம் இல்லை பைடார்ச் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கெராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நியூரான்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ ஒரு லேயர் நம்ம எப்படி இருக்கிறத நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடிங்கை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க் பற்றி குயிக்காக பார்த்துடலாம்.
ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிறது நியூரான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லேயர்ஸ் இருக்கும் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது இதில். ஸோ நியூரான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மனித மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூரான்ஸ் தான் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு செயலுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுறக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணிவிட்டு கணிக்கிறதுக்கு, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு நியூரான், அதோட ஆர்கிடெக்சர். இதே ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரான், அதாவது நம்ம இந்த நியூரல் நெட்வொர்க்னு சொல்ல போகிற இந்த டீப் லேர்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த நியூரான் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இன்புட் லேயர்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம வந்து லீனியர் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம், அதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் லேயர் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த காம்பனன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ இந்த x1 x2 xn அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ். ஓகேவா, அந்த W1 W2ங்கிறது வெயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெயிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறக்கான லேர்னிங் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வெயிட்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு தடவை ட்ரெயின் பண்ணும்போது அதோட அவுட்புட் கொடுக்குது. அந்த அவுட்புட் சரியாக தவறாங்கிறத கணிச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறது மூலமாக அது மறுபடியும் லேர்ன் பண்ணிக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு லாஸ் கம்மியாக இருக்கோ அந்த லாஸ் கம்மியாகிற வரைக்கும் இது லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்வர்ட் ப்ராபகேஷன், பேக்வர்ட் ப்ராபகேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் டீப் லேர்னிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். சரி, இதுதான் வந்து ஒரு டீப் லேர்னிங்கோட ஒரு ஓவர்வியூ. ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வந்து டீப் லேர்னிங் அப்படிங்கிறது இமேஜ் டேட்டாலாம் ஒர்க் பண்ணலாம், வீடியோ டேட்டாலாம் ஒர்க் பண்ணலாம், ஆடியோ டேட்டாலாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் இதில் நிறையா நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ஸுமே இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் ஆகட்டும், பேக் ப்ராபகேஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த டேட்டாவை வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி லேர்ன் பண்ணிக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேட் இமேஜ் கொடுக்குறோம் அண்ட் ஒரு டாக் இமேஜ் கொடுக்குறோம். ஸோ இப்போது கேட் இமேஜ் இருக்குது, டாக் இமேஜ் இருக்குது. ஆனால் நான் இன்புட்டை எதை கொடுக்குறேன்னா கேட்டை தான் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஒரு டீப் லேர்னிங் வந்து இது வந்து டெஸ்டிங் ப்ரெடிக்ஷன் மோட்னு வச்சுக்கோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து இந்த கேட்டுடைய அவுட்டர் லேயர்ஸ், அதாவது எட்ஜஸை வந்து கணிக்கும். அடுத்த லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸான நோஸு, மவுத்து, ஐஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கணிச்சிக்கும். ஃபைனலாக இந்த ஃபேஸை வந்து இது பண்ணிவிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஓகே இது வந்து கேட்டோட இவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும். அதாவது எக்ஸாக்டாக இது கேட்டுன்னு கொடுக்காது. கேட்டுக்கு 0.8% வந்து மேட்ச் ஆகுது, டாக் 0.2% மேட்ச் ஆகுது இந்த இமேஜ்னு சொல்லிட்டு அந்த ப்ராபபிலிட்டியை தான் கொடுக்கும். இந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரெடிக்ஷன், ஃபைனல் ப்ரெடிக்ஷன் நடக்குது. இப்படி தான் ஒரு டீப் லேர்னிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் டீப் லேர்னிங் பற்றின ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இன்டகிரேட்டட் கோடிங் கோர்சஸ் பற்றி என்கொயரி பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.